அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் நிறையா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எடுப்பீங்க. ஸோ அதுக்காக பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான கேமராஸ் இருக்க மாதிரி 4K வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி அண்ட் OS இருக்க மாதிரியான கேமரா மொபைல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் ஆர் உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். Number 5. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைல் நமக்கு 120Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் தந்திருக்காங்க. இங்கேயும் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லி ஆகணும். Android 14 எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கேமிங்கும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே தந்து 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது அண்டு பேட்ரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. கேமராவுமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக வேணும், செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் பார்க்குறீங்கன்னா iQOO Z9X ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். Number 4. நண்பா, நம்ம சேனலோட வளர்ச்சிக்காக ஒரு சின்ன கிவ்அவே கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 500 லைக்ஸ் 1 மந்த்குள்ளே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்செட்டை கிவ்அவேல தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 500 ரேஞ்சில் ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் 500 ரேஞ்சில் ஒரு நல்ல ஒயர்டு ஹெட்செட்டை கிவ்அவேல தரலாம்னு இருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung F34 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எங்கே நல்லாவே இருக்குது. Samsung எப்பயுமே டிஸ்பிளேயில் குறை வைக்க மாட்டாங்க. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISமே இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். பட் ஒரு சின்ன நெகட்டிவ், 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் 13 தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. இது வந்து Android 13 தான் லான்ச் ஆகிருந்தது. பிகாஸ் ஒரு பழைய மொபைல் இது. Exynos 1280 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு ப்ரைஸ் கம்மியாகி 13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. 13,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரியே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்துக்கலாம். அது பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் பாக்ஸில் சார்ஜரை கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ 15,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஒரு 2000 நீங்கள் சார்ஜருக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃபார் சாம்சங் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய பேர் சாம்சங் தான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த மொபைலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். Number 3. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 Neo 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. செல்ஃபி கேமராவுக்காக இவங்களும் 16 மெகாபிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் 1 இயர் பேக்கில் தான் போயிருக்காங்க. Android 14 லான்ச் ஆக வேண்டியது 13 கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் தான் நண்பா. அண்ட் 5G பேண்ட்ஸுமே இங்கே 10+ 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் நம்ம பார்க்கவே இல்லை. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது நண்பா. 8GB ரேம் ஆப்ஷனை பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்து 8GB 128GB வேரியண்ட்டை 14,400 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க.
ஓகே. இதனோட பிரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கும்போது டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க 4K வீடியோ சப்போர்ட் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வைட் ஆங்கிள் சென்சாருமே இல்ல நண்பா. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போகோ மொபைல் வாங்க தயாரா இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க இந்த மொபைலே கன்சிடர் பண்ணலாம். Number 2. ஓகே நண்பா. இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைல்ல நமக்கு AMOLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. ஸோ தாறுமாறான டிஸ்ப்ளே நமக்கு கிடைக்குது இங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்க நமக்கு வைட் ஆங்கிள் சென்சார் இல்ல. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் 4K வீடியோ 30 எஃப்பிஎஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். நெறைய மொபைல்ல ஒண்ணு வைட் ஆங்கிள் இருக்கு, இல்ல 4K இருக்கு. ஸோ இங்க 4K மட்டும் குடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 எஃப்பிஎஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14ஓட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7050 என்ற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கும் மேலேயே நமக்கு சப்போர்ட் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் ₹16,000 சேல் ஆயிட்டு இருக்கு. நம்ம பட்ஜெட்டை விட ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. AMOLED டிஸ்ப்ளேவோட நிறைய பேர் மொபைல் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்குறவங்க ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பில்ல. ஆர் வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம். 15Kக்குள்ளவே கிடைக்கும். இந்த மொபைல் மட்டும் நம்மளோட லிஸ்ட்லேருந்து ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா போகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்ப்ளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் வைட் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை நண்பா. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Number 1. ஓகே நண்பா. இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைல்ல நமக்கு 6.65 இன்ச்சஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் இருக்கு. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்கு. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும். பட் எங்க வீடியோக்கு OIS சப்போர்ட் இல்லை. ஒன்லி ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் OIS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1080p வீடியோ 30 எஃப்பிஎஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 எஃப்பிஎஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. அண்ட் டால்பி அட்மாஸுமே கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட ₹15,000 சேல் ஆகிட்டு இருக்கு. ₹15,000 இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம், மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல. அண்டு டிஸ்ப்ளே AMOLED இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.